என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்குறோம்? மீன் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போகிறோம். இஷ்டப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓ, இவர் தான் அரெஸ்ட் பண்ண போன வாட்டி வீடியோலயே நம்ம சொன்னோம். அதே மாதிரி அரெஸ்ட் பண்ண உரிமை நீங்க கொடுத்தா மட்டும்தான் ஆண் குழந்தைகளோட பிறப்பு அதிகப்படுத்த முடியும். A few moments later. பெண் சிசு கொலை மற்றும் பெண்கள் குறித்து இழிவாக பேசி வீடியோ வெளியிட்ட முகமூடி மற்றும் குல்லா இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதுல எதுக்கு முகமூடி? ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்த முகமூடி தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தென்காசி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பயனுள்ள தகவலோட ஜெயில இருந்து வீடியோ போடுறாங்க. உனக்கு வேற ஆளே இல்லையாடா? பகல்ல வாங்குறேன் இனிப்பு போண்டா. அம்மா வச்ச தேங்காய் சட்னி. பேசுறாங்களே I'm going to give my daddy spear today. Let's see how it goes. Spear. ஐயோ, டேய் ஏன்டா இது? ஐயோ பாவண்டா. பாட்டியா இந்த இன்ஸ்டால தளபதி சின்ன வயசுல போட்டோ எடுத்து போடுந்தல, திருமலை படம் மாஸ்டர் படத்துல இருக்க மாதிரி. ஒரிஜினல் என்ன அவர்கிட்ட கேக்குறாங்களா? வியூவர்ஸ் வந்து அவளோட எதிர்பார்த்துட்டு அது என் பொண்டாட்டியில என் பொண்டாட்டி கூட ஒரு இடத்துல இன்னும் போட்டோ புடிச்சு போட்டோ போஸ்ட் பண்ணிருக்கேங்க. ஆனா அதுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றீங்க பாரு. ஏயில போவான் ஐயன் பொண்டாட்டியில வாயில குச்சிரும் வாயில ஏயில போவான் மூணு மோரையும். ஓ, இப்படி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே. அதனாலயா எது ஒரிஜினல்லே தெரியாம மாதிரி போயிருக்கு. ஒரிஜினலா இருக்க மாதிரி போட்டுவிட்டு கண்களை உருட்டி கொண்டு என மனைவி ருத்ர தாண்டவமாட கதறி துடிக்கிறார் அந்த கணவர். அத்தோடு அந்த மனைவி கொடிய பண்ணின் கதைய முடிக்க கொரவளைய தேடி கடிக்க நாறு நாரா உடம்ப கிழிக்க நடு தெருவில் செதற அடிக்க என்பது போல என்ன நடக்குது? சுரக்காத்த போல வராடா, ஹே சொடுக்கு போட்டு அழிக்க வராடா. சென்னை ஏர்போர்ட். ஓ, திருப்பாச்சிரியா? சர்வமே சமையல். படிக்கட்டுல உட்கார்ந்து பாத்ரூம் போறேன். ஹலோ 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 யாரு? ஹலோ 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 ஒத்த வெளிய போடா இருக்கு குடியா. ஓ, ஓனம். சுருக்கமா சொல்லும்போது வயிற்றுச்சல் அப்படின்னு சொல்லலாம். பட் சாப விடுவேன் இப்ப கொஞ்ச நேரத்துல எப்படியே போச்சுன்னா.
பச்சை குச்சிட்டு இருந்ததா யாரு தங்கச்சியா இல்ல லவ்வரா? ஏன்டா காட்டுறியா அங்க பாத்தீங்களா இருக்க மாட்டேன் எப்படி அடிக்கிறாங்க பாரு. ஓஹோ அந்த படிக்கிற மாதிரி போடுவாங்க அந்த மாதிரி. என்ன பண்றாரு? என்ன அருமையான தொழிலா இருக்கியா? எப்ப இதுக்கு போடுறீங்க காசை எனக்கு புரியலையே. ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கசாப்பு கடையில ஒரு ஆடு பாவமா நின்னுட்டு இருந்தது. எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒரு அனிமல் லவர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரின்னு அந்த கசாப்பு கடை அண்ணன்ட்ட, அண்ணா ஆடு எவ்வளோண்ணா, அதுக்கான காசை நான் தரேன், இதை என் வீட்டுல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நானும் ஒரு செகண்ட் கோவப்பட்டிருக்கேன். வயிற்றில் உள்ள கல்லை அகற்ற வந்தவருக்கு ஆபரேஷனுக்கு பதில் போஸ்ட்மார்ட்டம் செய்துள்ளதாக வீடியோ ஒன்று வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடந்துச்சா வடக்குலையா? துணி போடாம சுத்தின்கிற நீ வாங்கி கொடு நான் போட்டுக்கிறேன் எல்லாம் உண்டதான். ஐயோ உன்கிட்ட வந்து நான் கேட்டேன் என் சில்பாலால என்ன அச்சுக்கணும் வேணும்னா என் சில்பாலே தர அச்சுக்கணும் செப்பல் அச்சுக்கணுமா செப்பல் எத்தனைக்கு வேணும் தம்மு நீ ரொம்ப பெருசு இருந்தா பண்ணிடுவாங்க தும்மு. ஐயோ அழகா என்னடா பொடி டவுன் வாசிக்க நார்த்து தமிழ் பேச ட்ரை பண்றாங்க. ஏன்டா இந்த துளியம் பண்றீங்க? எனக்கு ஒரு மாதிரியாத்தான் இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ள பயந்துட்டு உட்கார்ந்து இருக்காருங்கிறீங்க. அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 லாரியில 25,000 ரூபாய் எடுத்துட்டு வெட்ட வந்தாங்க. ஒரிஜினல் படத்துக்கு அதெல்லாம் பேசி யாரியா அடுத்த வருஷம் நடக்க எலெக்ஷன்ல உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணே? கண்டிப்பா உங்களுக்கு தான். என்னடா சொல்ற? அவங்க வாங்கின காசுக்கு ஏறி சின்னத்துல ஒரு குத்து யாரு கேட்டாலும் அப்படிதான் சொல்லுவாங்க போல. ஆக மொத்தம் 2 குத்துனே. கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ல, 7th ஹாய் 8th ஹலோ, அந்த ஆப்ஷன்ல நீங்க என்ன கிளாஸ்ன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க பீடோஃபைல் ஆறுமுகம், உங்களை வந்து போக்சோ சட்டத்துல கைது பண்றதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்கு. ஆயிரத்துக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வந்து நின்றுவாங்க, நீங்க கைது செய்யப்படுவீங்க. அரசு பள்ளிகள் என்றாலே அலட்சியம் காட்டும் இந்த அரசு நிர்வாகத்தில் 34 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட கழிவறையில் இல்லாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன கட்டவிடா இது? அது பேஸ் பேஸ்னா ஓகே. இது மேலப்பாளையம் செல்வம் ஆஸ்பத்திரியில இருக்க மக்களே, உங்களுக்கு வந்து நைட்டு பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் சண்டை வந்திருக்கு. வந்து நைட்டு வந்து கொட்டையை பொண்டாட்டி கட்டி விட்டா. இப்ப ஆஸ்பத்திரிக்கு வந்துருக்க பாருங்க. நைட்டு வந்து கொட்டையை பொண்டாட்டி கட்டி விட்டா. நைட்டு என்ன கண்டன்னு தெரியல, போட்டு அடிச்சு ஆளு காலி பண்ண பாத்துருக்கா. அப்ப கொட்டை பத்திரனே என்னது 10 ரூபா சொன்னே. இன்னும் நடக்க போகுது. தேவைதாண்டா உனக்கு கொடுக்குற மாதிரியாடா ஏமாத்தின. பிக் பாஸ் ஃபுல்லாக உண்மையாக அது ஒன்று வந்து சார் இதுங்க மூஞ்செல்லாம் பார்க்க முடியல சார். நான் உண்டு அந்த டிவி உண்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன் சார். இப்ப அந்த டிவில வரான்றான் சார் இவன். நானும் நாளையில இருந்து பயங்கர கிரிஞ்சா பண்ண போறேங்க. ஆல்ரெடி நீ அப்படிதான்டா இருக்கிற. பெரிய தொலைக்காட்சியில பெரிய பாஸ் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிஞ்சா பண்றவங்க தான் எடுத்திருக்காங்க. உன கொஞ்சம் கூப்பிட்டு பேசாம இருப்பேன். ஏய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. தண்ணிக்குமா படுத்துக்கிட்டே பாக்குற சோமே தண்ணி. இது வந்து வீடு கிடையாது, விக்ரமன் சார் படம். விபச்சார விடுதி மயிலாப்பூரிங்க. பொறுக்கி பொண்ணாடா உனக்கு எல்லாம் கூட்டறதுக்கு வெறுமையா கிடைக்கலையா? ஒரு அரணா ராத்திரி என்ன கத்துற சொட்ட தலையா
இங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா, அங்க ஒருத்தர் ஓடி போயிட்டா. ஏண்டா இது மறுநாள் சொல்லக்கூடாதா? கிடைக்கிற இடத்துலலாம் இது பண்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. இப்பதான் சொல்றேன்ல, அதாவது இது மக்களும் முட்டாள்தனமா ஏமாறுறாங்கல்ல. அவங்க ஏமாந்துட்டு தான் இருப்பாங்க. இப்போ இவருக்கு சப்போர்ட் பண்றவங்க எல்லாரும் ஒரு ஏமாளி தான். இப்போ போன வாட்டி பார்த்தீங்கன்னா அன்சிதான்னு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்க பேர் எவ்வளோ கேவலமா இருந்துச்சு அதுக்கு பிக் பாஸ் வர வரைக்கும். அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதையும் நம்பிட்டு அன்சிதா ரொம்ப நல்லவங்க தான் அப்படின்னு நம்பிட்டு போயிட்டாங்க. இவர் என்னெல்லாம் பேசினாருன்னு நம்மளும் பார்த்தோம். அந்த கேஸ்ட்டை பற்றி பேசினாரு, அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினாரு. இப்போ எல்லாரும் மறந்துட்டு இப்போ அவர் எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்க, அவர் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர் அப்படி. எனக்கு அதான் புரியல. அதான் சொல்றேன்ல, அப்படிப்பட்ட ஆள்லாம் மாறவே மாட்டாங்க. இது ஃபுல்லா ஆக்டிங். இதையே நீங்க நம்புனீங்கன்னா நீங்க தான் கோமாளி. அவர் கோமாளி இல்லை, அவர் தெளிவா தான் இருக்காரு. இவருக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்களோ அவங்க தான் அந்த எத்தனை பேர் போடுறீங்களோ அத்தனை பேர் கோமாளியா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமா, நல்லா இருந்துச்சு அந்த இது. அந்த நியூஸ் சேனல்ல ஒரு பாட்டே பாடுறான். அவரு இல்ல, அதான் அவரு நான் பாத்திருக்கேன். அவரு இந்த இதுல கூட வந்தாரு. இப்பதான் இது அந்த ஷோல கூட கூப்பிட்டு இருந்தாங்க. அவர் தான் பேசினாரு. அவரு தான் அவர் பேரு ஏதோ கிட்டத்தட்ட அதுதான் நினைக்கிறேன். அவர் ஃபேஸ் பார்த்தா எனக்கு தெரியும், பேர் எனக்கு தெரியல. அவர் தான் அதே அந்த டோன் நல்லாவே தெரியுது. அவர் தான் அந்த பாட்டு பாடுறது. என்ன சொல்றது, ரீல்ஸ் சேனல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல அந்த மாதிரி இருந்தாதான் பாக்குறாங்கன்னு பண்றாங்களோ என்னவோ. அப்படி ஆயிட்டாங்க. உண்மையிலே நியூஸ் சேனல் வந்து நம்ம நல்ல நியூஸா போடணும், அதாவது உண்மையான நியூஸா போடணும் அப்படிலாம் கிடையாது. என்ன குப்பை கிடந்தாலும் அது உண்மையா இல்லையான்னு தெரியலனாலும் தூக்கி போடு, எல்லாத்தையும் போட்டு காட்டு அப்படின்னு காட்டுற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துச்சு எல்லாரும். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்